லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். மறந்துட்டீங்களா? அது அரசாங்கம் உறுதி அளிக்கல உங்களுக்கு வேலைக்கு. என்ன காரணம்? நீங்க முயற்சி செய்து பார்த்துருக்கலாம். எந்த கோடு அழியாத நீங்க மெல்லாம் கோடு வருதுன்றீங்க. அதில் அது அழியாதா? இந்த மாடு அந்த இதுல விட்டு கொண்டு போட்டாங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. 6 ரூபாய்க்கும் வேலை. 6 ரூபாய்க்கும் வேலை. பத்து ஜோடி மாடு கொடுத்தா என்ன பின்னுக்கு தான் படி வேணும். இந்த சங்கிலியம் அந்த மாட்டுக்கு காலில் குத்தாம கட்டி அப்படி பாதி சாப்பிடுமா? ஏன் புளி சாப்பிடுவேன். இது மாங்காய் ஐயா, புளி இல்லை. இது 10 லட்சம் பின்ன இது கடையில் சேர்த்துடலாம் தான். புளி சேர்க்கலாம். ஏன் 10 லட்சம் ஒரு நாள் சேர்க்கல? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கலாம். அதான் களவுக்கோ. நீங்க என்ன பயப்படுறீங்களே? கத்தி வச்சுக்கொண்டு என்ன பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? நன்றி. உங்களோட யூடியூப் நான் பார்க்கணும். அப்பாண்டு என் தம்பி வேலைக்கு போயிலேன்னாலும் வேலை வீட்டை படக்கலாம் அதோடி வந்துடுவான். இன்ஜினியர். இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு வீடு கட்டி தருவாங்க. கூப்பிட்டு கன்னத்தில் பலாரண்டு அடிச்சு அறிஞ்ச பாருங்க. இதில் கூட கிடையாது. வெள்ளக்காரன் விங்கோமலையில் அந்த மாதிரி மக்களை கூப்பிட்டு கூட்டம் வச்சு அணைச்சி கதைச்சாரு. வளவா குடிச்சா சரிதான். ரோட்டை ஆட்ட வேண்டிய அவசியம். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு செல்ல வேண்டுமா? கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டுமா? இலங்கை முழுவதும் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். சந்தோஷ் டிராவல்ஸ். 15 இருக்கைகளை கொண்ட இந்த வாகனத்தில் சொகுசாக பயணம் செய்யலாம். 10 பேர் உங்கள் பயணப்பொதியோடு சிறப்பாக பயணம் செய்யலாம். வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் திரையில் தெரியும் எண்ணோடு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மல்லாகம் என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ மல்லாகம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன்னு வாங்குவோம். ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறது தான் மல்லாகம். இவ்வளவும் தான் ஆண்டு கேட்டால் இல்லை, இது மல்லாகம் மத்தி. இந்த பக்கம் கொஞ்சம் இடம் மல்லாகம் வடக்குக்குள்ளே வருது, இந்த பக்கம் கொஞ்சம் இடம் மல்லாகம் தெற்குக்குள்ளே வருது. அந்த முழுமையான பகுதியை தான் இன்றைய நாளில் இந்த காணொளியில் உங்களுக்கு காட்ட போகிறேன். மல்லாகத்துக்கு நீங்கள் வரணுமெண்டா யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருந்து காங்கேசந்துறை வீதியால் பயணம் செய்து வரும்போது சுன்னாகத்துக்கு அடுத்ததாக இருக்குது மல்லாகம். மல்லாகத்துக்கு அங்கால தான் தெல்லிப்பளை இருக்குது. அப்போ சுன்னாகத்துக்கும் தெல்லிப்பளைக்கும் இடையில் இருக்கிற ஒரு கிராமம் மல்லாகம். யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் இருந்து காங்கேசந்துறை வீதியால் 12 கிலோமீட்டர் பயணம் செய்தால் நீங்கள் மல்லாகம் என்ற கிராமத்துக்கு வரலாம். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ இதில் பேருந்து பயணம் செய்கிற வீதி இருக்குல்ல, இது அளவெட்டி வீதி என்று சொல்வார்கள். இப்படியே போனோம்னா பேருந்து போகிற பக்கம் 300 மீட்டர் தூரத்தில் மல்லாகம் சந்தி, அதாவது காங்கேசந்துறை வீதியில் போயிடலாம். அந்த சந்தியால் அப்படியே நேர போனால் அளவட்டிக்கு போகலாம். நாங்கள் இதில் இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம்மா. இந்த தண்டவாள கடவையில் இருந்து ஆரம்பிக்கிறோம். இடப்பக்கம் பாருங்கோ, மல்லாகம் புகையிரத நிலையம். நாங்கள் இந்த இடத்துக்கு அந்த பக்கத்தால் பிறகு வருவோம். இப்போ இந்த வீதியால் பயணம் செய்வோம். வார சந்தியால் வெலப்பக்கம் திரும்புவோம். அதுக்கு முதல் இதில் பாருங்கோ ஒரு பழக்கடை. நாங்கள் இப்போ இந்த வீதியால் போக போகிறோம். ஏற்கனவே கட்டுவன் என்ற கிராமம் உங்களுக்கு காணொலியில் தந்து நான் இதை கட்டுவன் மல்லாகம் வீதி என்று சொல்கிறார்கள். இந்த வீதியில் 2 பக்கமுமே வீடுகள் இருக்குது. அப்படியே நேர கொஞ்சம் தூரம் போய் வருவோம். வந்து இதுக்குள்ளால் இறங்கி தான் போகணும். ஒரு முதல் நேராக போய் வருவோம். என்ன
இதில் பார்த்தீங்களா நல்ல வடிவாக இருக்குல்ல, நமக்கு 2 பக்கமுமே இருக்குது. சரி, இதுக்கு இங்கால கட்டுவேன், நாங்கள் இதோட திரும்பி போவோம். இதில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. இந்த வீட்டை பாருங்க, நல்ல வடிவாக இருக்குதுன்னு. சரி, நாங்கள் இப்போ வேலைப்பக்கம் போகிற வீதிக்குள்ளே திருப்ப போகிறோம். பேரை தூக்க 100 பேர், பட்டத்தை பறிக்க 4 பேர், குட்டிச்சுவரை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர், அலை பறக்கல புறம் இது பழைய காலத்து மாடன்னு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனசில். நேரண்டா பாட்டு பிடிக்காமங்களை மாடு குற்றம் சொல்ல வழிகட்டும். நாங்கள் இந்த வீதியால் போவோம். இதில் தண்டவாளம் போகுது. இந்த தண்டவாளத்துக்கு அங்கால போகிற வீதியாக தான் நாங்கள் முதல் போய் வந்தோம். நாங்கள் வாழை தோட்டத்துக்கு போயிருந்தோம். இந்த காட்சி உண்மையிலேயே நல்லா இருக்குது. வீடுகள் திக்கு திக்காக தான் இருக்குது, ஆனால் எல்லா வீட்டு காணிகளும் நல்ல சோலையாக இருக்குது, பச்சை பசையில் இருக்குது. புதிய புதிய வீடுகள் இந்த பகுதியில் வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் நேர போக தேவையில்லை, இந்த பக்கமாக போவோம். இதில் பார்த்தீங்களா வண்ணம் பூசி அழிஞ்சு போச்சு, என்ன உறிஞ்சு போச்சு என்ன. அதுக்காக நீங்கள் இப்படியான உரிவுகள் இல்லாமல் இருக்கணுமெண்டா பவனீசன் வண்ணப்பூச்சு நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க. இது மெல்லாகமென்று தான் நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் மெல்லாகமென்று தான் காட்டுது. சில வேளைகளில் ஏதாவது இடம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். இந்த பகுதியில் இப்படி வீடுகள் தான் கூடவாக இருக்குதா, வடிவாக இருக்கு, என்ன நல்ல வடிவாக இருக்குது. மாடி வீடை விட இது நல்ல வடிவாக இருக்குது. இதால் இதுக்குள்ளே போவோம். இதால் போனால் அங்கே போகலாம், இதால் போனால் இங்கே போகலாம். பார்த்தீங்களா இதில் ஒரு வீதி போகுது. இந்த வீதியால் பயணம் செய்கிறோம். யார்ட்டையோ வீட்டை போகுது கொள்ளோட. ஐயோ, யார்ட்டையோ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். கூகுள் மேப்பை நம்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு வாங்க. நீங்கள் சும்மா வந்து நினைப்பீங்க இந்த இது வீதின்னு தான் காட்டுது, ஆனால் ஒன்றையும் காணல. அதால் திருப்பி கொண்டு போவோம். மிக அவதானமாக இருக்கணும். ஏனண்டா இப்படி உள்ளுக்கு விட நாய் பேய் ஏதாவது பிடிச்சா கரைச்சிடக்கூடாது. சரியா? இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதிக்கு வந்துட்டோம். வெள்ளப்பக்கம் போனால் காங்கேசந்துறைக்கு போகலாம், இடப்பக்கம் போனோம்னா யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். பாருங்கள் எவ்வளோ வாகன போக்குவரத்துக்கள். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி என்றாலே பரபரப்பு தான், அதில் சந்தேகமே இல்லை. சரி, அதுக்குங்கால தெல்லிப்பளை. இதில் இடப்பக்கம் திரும்புவோம். இது மல்லாகம் தெல்லிப்பளை எல்லை பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளேயுமே சேதப்பட்ட வீடுகள் இருக்கு பாருங்க. எப்படியுமே இடம்பெயர்ந்து போய் பிறகு வெறாமல் விட்டிருப்பார்கள். அப்படித்தான் இந்த வீடு. இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்களா பழமையான வீடு, பார்க்க நல்லா இருக்குது. பண்ணைக்க வருது மேல் பார்த்தீங்களா வளர்ச்சி செய்திருக்குன்னு. ஐயா, இது எந்த இடம்? இது அப்படி என்ன மல்லாகமா? அது மெல்லாஞ்சாந்தி இது இப்படியே போக கோடு வருது, இந்த மெல்லாகம் கோடு. இடம் வந்து குளமங்கா, இது குளமங்கால் தேக்கு. மழை பெய்யக்க பிரச்சனை இல்லையா? மழை பெய்யக்குள்ள தண்ணி நிற்கும் தானே. இல்லை, அந்த கோடு அழியாதான்னு கேட்குறோங்க. அந்த கோடு எல்லாம் அழியாதான்? எந்த கோடு அழியாதான்? நீங்கள் மெல்லாம் கோடு வருதுன்றீங்க அதில்?
கோடு வருது, அது அழியாதா? அது அழியாது. என்ன தலை போட்டிருக்கு? என்ன தலை போட்டிருக்கு சொல்லுங்க, வைக்கப்படாதீங்க ஐயா. இங்கே மக்களோட வேலைகள் என்ன? அடிப்படை வேலை வந்து மேசன் வேலை தான். உங்களிடம் இந்த இடம் மீசாலை. நீங்கள் இங்கே திருமணம் செய்து வந்திருக்கீங்க? திருமணம் இல்லை, 2010ஆம் ஆண்டு இங்கே வந்தவள் அப்படி இருக்கீங்க. நான் ஆக்களை கேட்க தெரியாது. 2010 வந்து இன்னும் போயிலையா? அது எப்படி இருப்பீங்க? எங்கன்னு இடம் இது? உங்களோட இடம் வந்து நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும். புதுசாக பொறுப்பாக வந்திருக்கேன் அதான். அப்போ அதுக்கு முதல்ல இங்கே பண்ட தெரிப்பில் இருக்கேன் நான். மனைவி எந்த இடம்? அறியாத நான் இங்கே இருக்கிறேன். வீடு வேண்டீங்களா? வீடு திட்டம் தான் வந்தது. சரி. இங்கே மீசாவில் பண்டத்தரிப்பில் இருந்துருக்கீங்க, மல்லாகத்தில் இருக்கிறீங்க. 3 இடத்துலையுமே இது பிடிச்சிருக்கு. 3 இப்போ மெல்லா குடும்பங்கள் தான் பிடிச்சிருக்கு. உண்மையாக? சரி 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 ஐயா. சரி, இது எந்த கோயில் இது? சவேரியா தேவாலயம். சவேரியா மல்லாகத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ கோயில். இதில் ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது. அதில் ஒரு ஐயா இருக்கிறார். அந்த ஐயாவோட கதைப்பு மட்டும் தான் போய் கொண்டிருக்கேன். ஐயா வணக்கம். தெரியல. என்ன அதுக்கிட்ட மறந்து போனீங்க? லண்டனில் இருந்து வந்திருக்கேன். மறந்துட்டீங்களா? பாருங்க, உங்களோட பேர் என்னென்னு சொல்லுங்க பாபம். தேவஸ்தோத்திரம். அப்போ எந்த பேர்? இல்லை என்ன ஐயா சேர்ந்து படித்து போட்டு நான் உங்களை தேடி வந்தேன். நான் இன்றைக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் நீங்கள்? அங்கே தானே நானும் படித்தேன். அப்போ என்ன மறந்து போனீங்க ஐயா? நான் லண்டனுக்கு போய்க்கே வந்து சொல்லி போட்டு தானே போனேன். என்ன தெரியல உண்மையா? ஆண்ட மகன். அப்பாண்டு அப்பாண்டான். அப்பாவுக்கு பேர் அப்பாவுக்கு பேர் தட்சணாமூர்த்தி. மூத்த இருக்கா கொஞ்சம் பாருங்க, பார்த்து வடிவாக கண்டுபிடிங்க. அம்மாண்ட பேர் அம்மா உதயராணி. உதயராணி. என்ன ஐயா ஐயா ஒரு மாங்காய் பிடுங்கட்டா? புளி அப்பன். பிடுங்க வேணாமா? புளி நீங்கள் வேணுமெண்டா பிடிக்குதுன்னு. இது புளியா? புளியோ? அப்போ மாங்காய் இல்லையா? புளியம்பழமா? இல்லை இல்லை, புளி புளிக்குமா? புளிக்கும். ஒன்று பிடிங்கி சும்மா சாப்பிட்டு பார்க்கட்டா? இல்லை சாப்பிட்டு பாரு. நீங்கள் என்ன மறந்து போனீங்க சிஸ்? என்னால் தாங்கிக் கொள்ளையிலாங்கிறாங்க. அது விழுந்து போச்சு. பாதி சாப்பிடுங்க. ஏன்? நான் புளி சாப்பிட்றேன். இது மாங்காய் ஐயா, புளி இல்லை இது. மாங்காய் தான் நான் சாப்பிட்றேன். அப்படி என்ன என்ன வாங்க விளையாட்டு. விளையாட்டு. எத்தனை ஆண்டு பிறந்த நீங்கள்? நான் 52. சொந்த இடம்? பெங்களூர். சொந்த இடம் திருக்கணும் இல்லையா? அப்போ என்னோட படிக்க நீங்கள் ஜாழ்ப்பாணம் தான் சொன்னீங்க. எத்தனை ஆண்டு வந்தீங்க? அம்மா மோசம் போய் நேரம் வந்தேன். எத்தனை ஆண்டு? ஒரு அளவான வயதில் கொண்டு வந்தது. திருவோணமலை எங்கே? இவ்வளோ 3ஆம் கட்டு. மெல்லாது வந்து அப்படி மெத்தின வருஷம் வரும் உங்களுக்கு? நான் இங்கே வந்து 50 வருஷம். 50 வருஷம்? எப்படி இருக்கு மெல்லா? ஆரம்பத்தில் என்ன வேலை செய்கிறீங்க? இப்போத்தி வேலைகள் எப்படி? முந்தைய கால வேலையோட எப்படி? அது திறமை இல்லை. நான் எது நடந்த ஒன்றாகிறது வேலை. நான் இப்போத்தைய வேலை திறமை இல்லையா? இப்போத்தி அவங்க பே மாதிரி அடிச்சு வேலையிறாங்க. நுணுக்கம் பார்க்குறது இல்லை சும்மா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன நீங்கள் மினிக்குன்னா அப்படி இருக்கணும். கை பழக்கம் பிசினால் இருக்கக்கூடாது. இப்படி பிசுரெல்லாம் இருக்கக்கூடாது மினிக்குன்னா. வேற என்ன அது அவ்வளோ வடிவு இல்லைன்னு. முந்தி எங்கே இந்த பழைய வீட்டில் இருந்த நிலம் நல்ல மெழுகு மாதிரி இருக்கும். இப்போ அந்த நிலம் காவியெல்லாம் வித்தியாசம். என்ன நேரத்துக்கு போடுற காவி? இப்போ முந்தி காவி என்றால் அந்த மாதிரி சிவப்பு வட்டி ரத்தம் மாதிரி. சரி, அப்போ என்ன ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. என்ன என்ன இன்னும் தம்பியான மறந்து போனேன். என்ன ஐயா நீங்கள் என்னோட சேர்ந்து படித்தது ஞாபகம் இருக்கோ? அது
நான் மறந்திருப்பேன். உங்களை சின்னல என்னென்னு கூப்பிட்றேன் சொல்லுங்க. நீங்கள் சின்ன இருக்கேக்க நான் எனக்கு 25 வயது அப்பேக்க ராசாண்ணே ராசாண்டு கூப்பிட்றேன். நான் ராசாண்டு என்ன கூப்பிட்றேன், ராசாண்டு தான் கூப்பிட்றது. எனக்கு 25 வயது அப்பேக்க நீங்கள் ஒரு 13 வயது வரும். நான் இப்போ வெளிநாடு போனதாலே இல்லை இளமையாக இருக்கிறேன். அது எனக்கு எத்தனை வயது வரும் இப்போ? 35. என்ன ஐயா 35ன்றீங்க, உங்களுக்கு 25. அப்போ இப்போ யார் அதில் வர்றது? வேலை செய்ய எப்படி எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? வேலைக்குள்ள சரியா 7 மணிக்கு கிளம்புவேன். எத்தனை மணிக்கு சரியா வேலைக்கு போவீங்க? நான் 8:30 போவேன். 8:30க்கு போய் வீட்டை வர்றது 5 மணிக்கு. 5 மணிக்கு வர்றது. அது வந்து இப்போ சரியா 8 மணிக்கு முன்னுக்கு நிற்கணும் வேலைக்கு. முந்தி அப்படி இல்லை, 8:30 இல்லாட்டா 9 மணி. இப்போ ஆனால் அந்த 9 மணிலேருந்து 5 மணி மட்டும் செய்கிற வேலை தானே. ஐயா சொல்கிற பார்த்தீங்களா, இப்போ சுவர் எல்லாம் பூசினா இப்படி இங்கே பாருங்க இப்படி இருக்காது. இப்போ எல்லா இடத்தையுமே இப்படி தான், நுணுக்கம் இல்லை. இப்போ எல்லாரும் சொல்கிறது புட்டி வைக்கலாம்னு. அந்த புட்டி அது மழை பெய்தா புட்டியும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் இப்படி பூசினா வண்ணம் பூசிக்க பெயிண்ட் அடிக்கவே என்ன மாதிரி உறைஞ்சி போட்டு அடிக்கணும். நீங்கள் பூசினா இல்லை அப்படி மினிக்குவீங்க என்ன? அந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம்? 6 ரூபாய்க்கும் வேலை தானே. 6 ரூபாய்க்கு வேலையா? 6 ரூபாய்க்கு வேலை. மேசனுக்கு 6 ரூபா, கூலிக்கு எவ்வளோ? 3:30. 3:30. 6 ரூபா பிட்டிய காசு தானே. அப்போ காசு தானே. பிறகு நீங்கள் கடைசியாக வேலை செய்ய உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தந்தது? 1000 ரூபா வாங்கி கொடுப்பேன். 1000 ரூபா கொடுப்பீங்க. இப்போ எவ்வளோ தெரியுமா? இப்போ 3000, 2500, 2800, 2600 என்ன எப்படி கூடிட்டேன்னு. எல்லாம் காலனில் தானே, அந்த கால சூழல் தானே. என்ன பொருளாதார என்ன பொழுதுபோக்கு? அப்போ இதுதான் பொழுதுபோக்கு. ரோட்டில் இருந்தால் பொழுதுபோக்கு. பொழுது போகாது என்ன, வேகமாகவும் போகாது. சரி அஞ்சு நான் சும்மா சொன்னேன் லண்டன்லேருந்து வந்தேன். நான் இஞ்சத்தை எப்படி இருந்தான் சும்மா உங்களோட கிராமத்தை பார்த்து கொண்டு போகணும்னு வந்தேன் நான் மல்லாகத்தை. சரியா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு வேறு இல்லையா? வெள்ளக்காரன் ரிங்கோமலையில் அந்த மாதிரி மக்களை கூப்பிட்டு கூட்டம் வச்சு அணைச்சி கதைச்சது. என்ன எத்தனையாம் ஆண்டு அது? அப்போ நான் அது இந்த இருப்பேன். சரி கொஞ்சம் உயரம். அங்கே வாடுறது வேலை இதுகளை பார்க்குறது கொள்வது. அது எந்த வேலை கொஞ்சம் வடிவாக பிடிச்சி கொண்டு வேண்டியதுதான். அவர் உண்மையிலே தரமானவர் என்று தான் என்ன கேட்டது. நான் நான் அங்கேருந்து வந்தேனா, நான் இங்கே வந்தேனா, இங்கே யாழ்ப்பாணம் வந்து அதே போய் கேட்டேன். வெளிநாட்டுக்கு எனக்கு ஒரு உதவி வருது, நான் போகிறேன். இப்போ வேண்டாம் அப்படியாண்டா என்னோட வந்து வேலை செய். அப்போ போயிருந்தா இப்போ நிலம் பணக்காரன் பவனீசன். பவனீசன். ஓ சரி ஐயா. சரி ஐயாவோட கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு அடுத்த கட்டமாக போகிறேன். ஐயாவை சும்மா கேட்டு நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன், என்னை மறந்துட்டீங்களான்னு கேட்க ஐயா முதல் சிரிச்சு தான் கதைச்சார். அந்த கிறிஸ்தவ கோயில் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினா அது பக்கத்தை இல்லை பாருங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் வெலப்பக்கம் போவோம். வெலப்பக்கம் தொடர்ச்சியாக வீடுகள் இருக்குது. இடப்பக்கம் ஒரு இடம் இருக்குது. நான் வரும்போது அதை காட்டுறேன். இப்போ வெலப்பக்கம் காட்டி கொண்டு போகிறேன். உள்ள குறுக்கு வீதிகள் நிறைய போகுது. ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளே போனாலுமே நிறைய வீடுகள். இந்த வீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது வீடு? எப்படி சுகம்? எந்த பள்ளிக்கூடம்? மெல்லா மகாவித்யாலயம். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? அவர் 8, நீங்கள் 9. எப்படி போகுது படிப்பு? சரி தம்பி வழியாக படிக்குங்கோ. நாங்கள் இதுக்கு அங்கால போகலாம், ஆனால் இதுக்கு அங்கால மல்லாகம் இல்லை. அதனால் நாங்கள் இப்போ திருப்ப போகிறோம் வாகனம். ஐயா எவ்விடம் இது? இங்கே மக்கள் தொகை என்ன மாதிரி கூடவா குறைவா? நெருக்கமான வீடுகளா? இப்போ மல்லாகம் முதல் இருந்த மாதிரி இருக்கா இல்லை முன்னேறி இருக்கா? எவ்வளோ குடும்பம் இருக்குமான்னு நினைக்கிறீங்க ஊகத்தின்படி?
270 குடும்பம் இருக்குது இந்த 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 இதுக்கு மட்டுமே. இதுக்கு மல்லாகத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது? வடக்கு கிழக்கு தெற்கு மாதிரி எல்லாரும் என்ற இடம் இருக்குது, குளமங்காலம் இருக்குது, மற்ற தெளியம்பத்தி என்ற இடம் இருக்குது. சரி. இப்போ வடக்கு கிழக்கு தெற்குன்னா மெல்லாம் தெற்கு, மெல்லாம் வடக்கு, மற்ற மெல்லாம் மத்தி. சரி சரி, 3 தான் இருக்குங்க. சரி சரி. நாங்கள் இப்போ குறுக்கு வீதிகள் நிறைய இருந்தாலும் அதுக்குள்ளே கழட்டினா வழியாக இருக்குமா? பைக்குண்ட மக்காட்டை கலட்டுட்டா. இது அளவட்டி வீதி. நாங்கள் அங்கேருந்து வந்து திரும்ப போய்கொண்டிருக்கிறோம். இதில் வெள்ளப்பக்கம் பார்த்து கொண்டு போவோம். இப்போ தொடர்ச்சியாக வீடுகள் தான். இந்த பகுதியில் நிறைய பேரோட கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்குதில்லை. ஏன்னா கூடுதலாக இந்த பகுதியில் கதைக்கிறதுக்கு கேட்குற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். பயணம் செய்து போகிறவர்களை கேட்க முடியாதானே. நாங்கள் இனி உள்ளூருக்கு போனால் தான் கதைக்கலாம். அதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது. மெல்லாகமண்ட உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் பாரது என்ன சொல்லுங்க பாப்போம்? நீதிமன்றம். இதுதான் மல்லாகம் நீதிமன்றம். நான் அப்போது சொன்னால் இல்லை, மற்ற பக்கம் ஒரு இடம் இருக்குது, விரைக்கு காட்டுனேன். அதுதான் இது மல்லாகம் நீதிமன்றம். தங்கம்மா அப்பா குட்டி கனிஷ்ட வித்யாலயம். இடப்பக்கம் காவல் நிலையம், மெல்லாகம் காவல் நிலையம். மெல்லாகம் காவல் நிலையம் இல்லை, போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், காங்கேசன்துறை. நாங்கள் இப்போ மெல்லாகம் சந்திக்கு வந்துட்டோம். நேர போனால் நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம். வலப்பக்கம் போனால் யாழ்ப்பாணம் நகரப்பகுதி, இடப்பக்கம் போனால் காங்கேசன்துறைக்கு போகலாம். இதில் இந்த பக்கம் பாருங்க, ஒரு பெரிய ஒரு கட்டிடம், அதுக்குள்ளே நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. நாங்கள் இப்போ காங்கேசன்துறை வீதி பக்கம் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். பாருங்க, இந்த பக்கம் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. பிரதான வீதிகளால் பயணம் செய்யும்போது அந்த இடங்களை பார்த்து கொண்டு போனால் சரி. கிராமப்புறங்களுக்குள்ளே போகும்போது தான் அதிகமாக கிராமத்து மக்களோட கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இடப்பக்கம் போகிற வீதி ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஏற்கனவே போய் வந்த வீதி. இந்த வீதியால் தான் முதல் போய் இப்படியே சுற்றி கொண்டு மெல்லாகம் சந்திக்கு வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா யாழ்ப்பாணம் போகிற பக்கம் திரும்பி போகிறோம். வணக்கம் அண்ணா. நன்றி. உங்களோட யூடியூப் நான் பார்க்கலாம். நீங்கள் எந்த இடம்? சாவச்சேரி. ப்ரோக்ராம் போடுறீங்களா? ஓ, மெல்லாகத்து வந்து நாங்கள். நீங்கள் சாவச்சேரி? பூர்வீகமே சாவச்சேரி தான். இல்லை இல்லை, இந்த சொந்த இடம் உடுவேல் மாதிரி ஒன்று சாவச்சேரி. அதான் உங்களை வந்துடுவாங்க. எந்த சிறுபடி. சரி அண்ணா, சரி. இந்த பகுதியெல்லாம் இன்னும் நெருக்கமான பகுதியாக இருந்திருக்கும். பெரிய அளவான பின்னடைவு இல்லாமல் இருந்திருந்தா. என்ன பின்னடைவுன்னு நீங்கள் கேட்டால் யுத்தத்தால் ஏற்பட்ட பின்னடைவு தான். இதில் பாருங்க, ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே அது வேண்டி சாப்பிடுவோம். என்ன இருக்குதுண்ணா? இது உரைப்பா? இது உரைப்பு, அதுவும் உரைப்பு. மற்ற இது இனிப்பு. இதுவும் உரைப்பு. இது கட்லட். இதில் 2 தாங்கோ, இதில் 2 தாங்கோ. எவ்வளோ காலம் இதில் இருக்குது? 3 மாதம். குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன யூஸ்? 2 யூஸ் தாங்கண்ணா. முதல்ல கட்லெட்டை சாப்பிட்டு பார்ப்போம். இது எவ்வளோ ஒன்றா? இது இதை தெரிஞ்சவங்களுக்கு இது 50, 20, 60 நல்லா இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்யணும்டா, இதை வச்சுட்டு இதை சாப்பிட முடிச்சுட்டு தான் அதை சாப்பிடணும். ஏன்டா சுவையாக சாப்பிடக்கு நல்லா சுவையாக இருக்கிறத எடுத்து வச்சுருவேன். நான் இதை சாப்பிட்டா இதை முடிச்ச உடனே அதை சாப்பிடலாம்.
அதுவும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு நல்ல நல்ல உள்ளுக்கு இருக்கிற கறி நல்லா இருக்குது. கொஞ்சம் இதுக்கு உப்பு கூடவே இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் முடியும். இதை முடிச்சுட்டு அதை முடியும். அப்படியே சாப்பிடல, அதான் சாப்பிட்றேன். இப்படியே 2 கோப்பை போட்டு தான் சாப்பிட்றேன், கணக்காக சாப்பிடல. சாப்பிட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். திரும்பவும் ஒரு கட்லட் வாங்கி சாப்பிடுவோம் போல இந்த என்னடா இண்டியோட நான் சாப்பாடு நம்புறேன். நாளையிலேருந்து நான் உடம்பு குறைக்க போகிறேன். இப்படி சொல்லி சொல்லி தான் உடம்பு கூடுது. என்ன நடக்குது சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் வர்ற தவறு. சாதாரணமாக தான் இருக்கும் உடம்பு. அந்த உடம்பை குறைக்க போகிறேன்னு வலிக்கிட்டு சொல்லுவார்கள், நான் நாளையிலேருந்து உடம்பு குறைக்க போகிறேன்னு இன்றைக்கு என்ன சாப்பிடணுமோ அதையெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வந்த உடனே கொஞ்சம் களைப்பாயிடும், ரெண்டு போட்டு படுத்துடுவார்கள். பிறகு அடுத்த நாள் யோசிப்பார்கள், சரி இன்றையிலேருந்து குறைப்போம், சரி இன்றைக்கு சாப்பிடுவோம். அப்படி வளமையாக சாதாரணமாக சாப்பிட்றவர்கள் உடம்பு குறைக்க போகிற ஒரு எண்ணத்தோடு நிறைய சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறார்கள். அப்படித்தான் நானும். இப்போ எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேல. நான் இப்போ ஒரு உணவகத்துலேயும் போய் சாப்பிடும்போது நான் நல்லா இருந்தால் அதை வேண்டி சாப்பிடுவேன். அதுக்காக ஒரு கொத்து வேண்டி சாப்பிட்டுட்டு திரும்ப இன்னொரு கொத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வயிற்றில் இடம் இருக்காது. இப்போ இந்த மாதிரியான சாப்பாடுகள் திரும்ப வேண்டி சாப்பிடலாம் தானே, அதனால தான் திரும்ப வாங்கினா. அடுத்து இது பட்டிஸ். அதுக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு நல்ல ஓரளவான உரைப்பு. உருளைக்கிழங்கு. சரி, இதில் வந்து எடுத்து ஆசிரியர்ன்ற ஒரு கடை இருந்தது. இதில் நிறைய நுறுக்கு தீனிகள் வாங்கி சாப்பிடலாம். அதை விட சிற்றுண்டிகளும் இருக்குது. நாங்கள் சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இடப்பக்கத்தை உங்களுக்கு காட்டிக்கொண்டு வந்தேன் நான். இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. இந்த வருங்காணி எல்லாம் சும்மா கிடக்கிற மாதிரி கிடக்கும். வந்து அண்ணன் சும்மா தானே கிடக்கு, இந்த காணி எங்களுக்கு விலை பேசி தாங்கோ, எவ்வளோ வருமென்று கேட்டால் மயக்கத்துக்கு போக வேண்டிய கட்டம் இருக்கு. சரி, நேர போனால் யாழ்ப்பாண நகரப்பகுதி. நாங்கள் இப்போ இடப்பக்கம் போவோம். மல்லாகம் சந்தையாண்டி நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. அங்கேருந்து காணொலியை ஆரம்பித்து வந்து இந்த வீதியால் தான் போய் சுற்றி போட்டு இந்த இடத்துக்கே வந்து திரும்ப. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா, அது பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது. நாங்கள் காணொலி ஆரம்பித்த இடத்துல அதால் போக போகிறோம். அதாவது அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் இந்த காணொலியை ஆரம்பித்து நாங்கள் இந்த வீதியால் போவோம். இது புகையிரத கிழக்கு வீதி தான். மல்லாகம் தொடருந்து நிலையம். தெல்லிப்பளை அங்கால போனால், இங்கால போனால் சுன்னாகம். ஐயா, இது எந்த இடம்? இது மல்லாகம். இந்த வீதிக்கு அங்காலே மல்லாகமா? இல்லை, அது இது மல்லாகம், அது கோட்டாக்காடு. சரி. இப்போ மல்லாகத்து மக்களோட வாழ்க்கை முறை என்ன வேலைகள் செய்யணும்? தோட்ட வேலியல், புலி வேலியல், பலகுகள் தான். என்னென்ன பயிர் கூட செய்கிறது? நாங்கள் வாழை, தென்னை, கத்தரி, மிளகாய், அது வந்து. தோட்டங்கள் இந்த பகுதியில் இருக்குது. கூடுதலாக கட்டுவன் நீளால இந்த பகுதி தான் பெரும் தோட்டங்கள். சரி, உங்களோட இடம்? எங்கட மல்லாகம். மல்லாகத்துலேயும் தோட்டங்கள் இருக்கா? அது எந்த பக்கம்? ஐயனாவடியும் சொல்கிறோம். அது இந்த வீதிக்கு இங்காலையா அங்காலையா? அங்காலையா? சரி சரி. இந்த இங்கால தோட்டங்கள் குறைவில்லை. என்ன இது மிக குறைவு. தோட்டம் கூண்டிடம் என்றால் ஏழாலே கடந்து அங்கே கட்டுவன் அந்த பக்கத்துக்கு தான் தோட்டம். மக்கள் தொகை என்ன மாதிரி, குறைவா கூடவா மற்ற கிராமங்களை விட? ஏழாலையெல்லாம் மக்கள் தொகை கூட. ஏழாலையில் அது வந்து இடப்பரப்பால கூட, மக்கள் தொகை குறைவு, மக்கள் பரப்பால ஏழால கூட. என்ன மல்லாகத்தில் இப்போ முதல்ல இருந்த சனத்தொகையை விட குறைஞ்சிருக்கா, அப்படியே இருக்கா?
அதான் 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 இப்போ சாதாரணமாக தெரியும் தான் எனக்கு வீடுகள் குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? வீடு திட்டம் கூட வழியே குறையல. இந்த வளமேலும் விட நாங்கள் எங்கட வயசு காலத்திலும் விட இப்ப 75 நாள் 100 வீதம் கூடுதலாக இங்கே அந்த இடப்பெயர்வுகள் இந்த பகுதியில் பெருசாக வரையில இல்லை. ஆரம்பத்தில் தானே எத்தனையாம் ஆண்டு? அது 94 95 தானே? 90 போய் எப்போ வந்தது? நாங்கள் 2000 பிறகு தான் நினைக்கிறது. ஆனால் 2000 வந்தது. சரி, இப்போ இங்காளி பகுதியெல்லாம் இப்போ கனகாலமாக இது கிட்ட கிட்ட தான் இந்த கட்டுவன் எல்லாம் கனகாலமாக வெங்கடபாதி முன்பக்கம் வந்துட்டோம். அப்புறம் இஞ்சாலி எல்லாம் சரியா பிண்டிதான். அதுதான் அதுதான். அப்படி ஒரு இடப்பெயர் வந்தால் இந்த கிராமம் குறைஞ்சு தான் இருந்திருக்குமில்ல. இங்கே என்ன முக்கியமான இடங்கள் இருக்குது மல்லாகம்னு சொன்னால்? கோயிலோ அல்லது கிறிஸ்தவ கோயில்? நீதிமன்றம் தான். என்ன அது எவ்வளோ காலமாக இருக்குது நீதிமன்றம்? அப்போ அது அப்போ எங்களுக்கு தெரியாத காலத்தில் இங்கே மல்லாகம் தான் அந்த பழைய கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த இடம்பெயர்வோடு வந்து மல்லாகம் ஈழாங்கட்டை கங்காளன்னு சொல்லி ஒரு ஒழுங்கைக்கு ஒரு வீட்டில் நடந்தது. இப்போ இந்த பழைய இடத்துக்கு இப்போ வந்து இப்போ இருக்கிறது தான் பழைய நீதிமன்றம். இடப்பெயர்வு கால பகுதியில் ஒரு இடத்துல இடக்கால இதில் இருந்தது. அதுதான் இந்த ஆரம்ப கோட்ஸ், மல்லா கோட்ஸ்ன்றது ஆரம்பம். அது இடம் வந்து திரும்ப அதில் வந்து இங்கே கோயில்கள் என்னென்ன இருக்குது? கோயில்னு சொன்னால் இதில் இஞ்ச பெருமாந்த கோயில் என்றால் எங்களுக்கு கூடுதலாக தெளிப்பட துக்கியம்மன் கோயில். ரெண்டாவது இல்லை பழம்புள்ளி கோயில் ஒன்று. சரி சரி. இல்லை மெல்லாஞ்சந்தி. அடுத்தது ஐயனா கோயிலுண்டு, அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில். சரி சரி. அப்படி வேத கோயில்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. அதில் ஒரு சேர்ச்சி இருக்குது. இதுக்கு உள்ளுக்கு இந்த ஈழாங்கட்டைக்கு ஒரு சேர்ச்சி இருக்குது. மற்றது அங்கே குளமங்கால் சேர்ச்சி. சரி சரி. உங்களோட பிறந்த இடமே இதுதானே? பிறந்த இடம் செண்டில்பே. இங்கே வந்து இங்கே கல்யாணம் செய்தான் எல்லாம். எவ்வளோ காலம்? நான் 92ஆம் மனுஷன். அப்போ இந்த இடம்பெயர்ந்து போய்க்கு இங்கே தான் இருந்து போனோம். இங்கே தான் கல்யாணம் செய்து இடம்பெயர்ந்து போய் கிளிநொச்சியில் இருந்துட்டு திருப்பி இங்கே இந்த விட்ட பிறகு இங்கே. சரி. நீங்கள் இடம்பெயர்ந்து போய் விரைக்க பெரிய சேதங்கள் இருந்ததா? இல்லையே. வீடு வாசல் கொண்டும் இல்லை, எல்லாம் ஒரே தானே இந்த எல்லாமே. 10 லட்சம் ரூபா காசு கொஞ்சம் தேவைப்படுது தெரியுங்களா? விளையாண்டு கதைக்கு கொஞ்சம் கடணும். அதுக்கு இருந்தால் விளையாண்டலாம். இப்படி தான் கூடுதலாக போய் சொல்லுவீங்க. என்னட்ட எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் தாங்க. இல்லை இவ்வளவும் தரல. அவருக்கு நாளைக்கே கொடுக்கலாம். நேற்று வேணாது. அப்போ உங்கள்கிட்ட இதை வேணா 10 லட்சம் பின்னே இது கிடையாது சேர்த்துடலாம் தான். குடி சேர்க்கலாம். 10 லட்சம் ஒரு நாள் சேர்க்கல? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கலாம். அதான் களவுக்கு அது கூடாத விஷயம். களவெடுத்தும் வாழலாம் தானே. அப்படி வாழ்றது மனிதனால என்னன்னு கேட்டால் நாங்கள் ஏதோ என்ன சொல்லலாம். ஏன் உண்மையை சொல்லணுன்னு கேட்டால் நாங்கள் குடிக்கிறோம். நாங்கள் அப்போ அந்த அதெல்லாம் பார்த்து தானே குடிக்கிறது தப்பில்ல, ஒரு அளவோட இருந்தால் நல்லா குடிக்கிறாங்களே என்ன சொல்லுங்க சொல்லுவேணும். தங்களில் பிள்ளை இருந்தாலும் மற்றதை தான் குறை சொல்லுவேணும். அன்றைக்கு ஒரு பார்க்குறேன் கூப்பிட்டு கிணத்துல பலாரண்டு அடிச்சு அறிஞ்ச பாருங்க. இதில் கிட்ட கிடையாது அடிச்சு போட்டு கேட்டால் யார் இந்த வீதியை போட்டுதுண்டு. நான் சொன்னேன் இது வீதி அபிவிருத்தி சபையால் தான் போட்டிருப்பேன். அப்படி சொல்ல அரசாங்கத்தால் தான் போட்டேன்னு சொல்லு. அதே நான் இப்படி ஆடிக்கொண்டு இருக்குன்னு கேட்குறேன். வெளியில் தான் ஆடி ஆடி வீதியை குறை சொல்கிறார். அளவா குடிச்சா சரிதான். ஆட்ட வேண்டிய அவசியம். அவள் அளவா இருந்தா சரிதான். நான் அடிக்கிறதாங்க அளவு தான். ஒரு 4 போத்தில் அடிப்பேன். கணக்கு அடிக்க மாட்டேன். உங்களோட வயசுல நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ என்ன வேலை செய்கிறீங்க? தோட்ட வேலை எல்லாம் குழி வேலைக்கும் வேறங்கிட்ட தோட்டம் தோட்டம் பார்த்து கட்டம் எல்லாத்துக்கும் போவோம். முதல்ல என்ன வேலைக்கு போனீங்க? முதல் நாள் எங்கள் வண்டியில் இருக்க உழவண்டு சொல்கிறோம். அந்த இரும்பு கலப்பு உழவண்டு இப்போ அதுகள் எல்லாம் தோட்டப்பிட்டு அது வண்டி இப்போ எல்லாம் புதுவிதமாக அந்த நேரம் நாங்கள் அந்த இரும்பு கலப்பு உழவண்டு சொல்லி அந்த இரும்பில் செய்த கலப்பை அது உழவு மாட்டில் கட்டி அது இன்னும் ஒரு ஆள் இப்போ உங்களோட மாடன் கலப்பையமெண்டா நான் உழவு போனால் எனக்கு 25-30 ரூபா தருவீனா. சரி சரி. புதுக்க பழகிறதா அந்த 10 ஜோடி மாடு உழுதா என்ன பின்னுக்கு தான் பிடிவீனா. அந்த சங்கிலியம் அந்த மாட்டுக்கு காலில் குத்தாமல் கட்டி அப்படி. அந்த காலத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, கூடுதலாக எல்லாருமே 15, 16, 17, 18 வயதுல எல்லாம் வேலைக்கு போக தொடங்கிடுவேன். என்ன வேலை என்றாலும் செய்வேணும். இப்போத்த இளைஞர்கள் அப்படி என் தம்பி வேலைக்கு போயிலேன்னாலும் இரவில் வீட்டை படக்கெல்லாம் தான் தேடி வந்துடுவாங்க. இந்த ஆள் இப்படி கேட்டு போட்டுருக்காங்க கிடையாது. அம்மிக்குள்ள இருந்தால் கதை சரியான இரவு தூக்கி மண்டையில் ஓட்டுவாங்க. இல்லையா கல்லால் அதை குத்தி போடுவாங்க. அந்த வேலைக்கு போனாலும் ஏண்டாதா போயிலேண்ட கேட்காம போகிறதும் நல்லவே. திரும்பியும் பார்க்கல.
ஏன் ஐயா திரும்பி பார்த்தாலே கிடைக்கல அப்படி அப்படியும் மாறிட்டா காலம் தானே ஏன் அப்படி மாறினேன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னென்னு கேட்டால் கழிவு காலம்னு சொல்கிறது ஐயா. காலம் போக போக அப்படி தான் மாறிக்கொண்டு இப்போ எங்களோட வயசில் நான் இப்படி போய் கொண்டு தான் தம்பி எங்கடா போகிறான்னு அவர் கேட்டால் கூட நான் ஐயா இதில் கடைக்கு போடணுன்னு சொல்கிறேன் அண்ணியோ ஐயான்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சொல்லேக்கே ஒரு ஆசை வரும், நான் ஐயா கடைக்கு போகிறேன். அப்போ இப்போ அவனை கேட்டால் தம்பி எங்கடா போகிறேனே உனக்கு சொல்லவா அவனுங்க கேட்பான் அதிலும் பார்க்க நான் கேட்காம போடுறேன் இல்லை அப்படி மாறிட்டான் நாடு. காலம் தான் நிற்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தால் இன்னும் அதை விட கூடமா அப்போ எப்படி இருக்குமா நினைக்கிறீங்க எதிர்காலத்தில்? எதிர்காலத்தில் என்னென்ன திரும்பி ஒரு இப்போ நீங்கள் இல்லை போகிறீங்கன்னா உங்களை திரும்பி பார்க்க நேராக போகிறது நல்ல காலம். அதான் நல்ல காலம். ஏன் ஐயா அப்படியான காலம் திரும்பி பார்த்தால் கூட குற்றம். இப்போ எங்கே வலிக்கிறீங்க? இப்போ இவர் விழாவில் நான் நல்லா இது கலவை போகிறேன். சரி சரி. இவர் ஒரு 25 வருஷம் சின்ன தான் மில்லில் வேலையை நாங்கள். எந்த மில்? நாங்கள் குத்தியாவத்தின்னு சொல்கிறோம் சுண்ணா பௌசன் அதுக்கு ஒரு மில்லில் வேலையை நாங்கள் சின்ன வயசில். எத்தனை வயதில் தொடங்கியிருப்பீங்க? நான் எனக்கு வயதில் இந்த இவர் புதுக்கோக அங்கே வேலைக்கு வந்தது. மில்லில் ஒரு 10 வருஷம் பேர் செய்வோம். 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யுது. 2 பேரில் அது 15 பேர் தான் பெரிய மில் கோட்டா மில். அப்போ அதில் இவர் முதல் அங்கே வரைக்க அவர் முதலாளி 2 நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஆளை வச்சு வேலையை இவர் கொஞ்சம் வேலை சவுத்தாண்டா கலைச்சி விட்டுருவேன். அப்போ இவர் நான் கொஞ்சம் பிடிச்சி கொண்டு பின்ன நான் வேறையே வச்சு அப்போ இப்போ நண்பர்கள் எவ்வளோ கால நண்பர்கள்? 25 வருஷத்துக்கிட்ட. அப்போ எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ரெண்டே காண்றீங்க? விரைவில் போய் வரைக்க சந்திச்சேன்னு சின்ன இவர் இதால் போகணும். அப்போ நான் சொன்னேன் இதால் போகணும்னு சொல்லிட்டு நான் இப்படியே வரேன். 2 பேருக்கு நன்றி. உங்களோட பேர்? என் பேர் மோன சுந்தரம். உங்களோட? என் பேர் சுசேலன். சுசேலன். சரி, அந்த ஐயா கதைக்கும் போது இப்போ இருக்கிற அந்த சூழலை வடிவாக விளங்கப்படுத்தினார். திரும்பி பார்த்தாலே ஆபத்துறாண்ட மாதிரி. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குதா? கோயிலை பார்க்காம நாங்கள் இன்னும் பார்க்குறோம். கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சாலம்பை முருகன் கோயில். சரியா? இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருக்குது. சுத்தவர கோயிலை சுற்றி வீடுகள். மரத்தை பார்த்தீங்களா? தம்பி வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ரித்தீஷ். எந்த பள்ளிக்கூடம்? ஜூனியன் பள்ளிக்கூடம். அது எங்கே இருக்குது? எப்படி போகுது படிப்பு? எதிர்காலத்தில் என்ன வர போகிறீங்க? இன்ஜினியர். சரி சரி. என்ன பாடம் பிடிச்ச பாடம்? சித்திரம். உங்கள் எத்தனை வயது? 14 என்றாலும் நீ படித்த வழியில் 24 வயதில் வருவேன். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீ பொறியியல் ஆடுறா இல்லையான்னு தெரிஞ்சதுன்னு. இப்போ எனக்கு இப்போ 28 வயது, 38 வயது, 40 வயதில் ஒரு வீடு கட்டணும் பண்ணி யோசிச்சுருக்கிறேன். நான் உன்னோட தொடர்பு கொள்வேன். தான் தொடர்பு பண்ணதான் சொல்லு. தொடர்பு பண்ணு. நம்பர், ஃபோன் நம்பர். டேய், நான் இப்போ என்னென்னு உன்னை தொடர்பு கொள்கிறேன் வீடு கட்டுறதுக்கு. பொறியியலாளரா இன்ஜினியராக வேற போகிறோன்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்ன செய்யுது? அப்போ எவ்வளோ வீடே வேணும்? இதுக்கு தான் வீடு இருக்கா? அப்போ வருவேனே. இப்போ காசு தந்துட்டு போட்டோம். ஆரம்ப காசு வீடு கட்டுறதுக்குரிய முற்பணம். சரி தம்பி, வடிவா படிக்கணும். என்ன படித்தா தானே தம்பி வாழலாம் எதிர்காலத்தில். உண்மையாக போய் நான் சொல்கிறத சொல்லுவேன். இப்போ வேறு ஒரு படிக்காமல் இருந்தால் வேலையை தேடுறதே சரியான கருத்து. சரியா? இதாக இருக்கும். நான் தெரிஞ்ச ஆள் ஆள் எப்படி ஆள் கோவக்காரனோ இல்லை. எங்கே போகிறீங்க? எங்கே? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? இவரும் கொண்டு போப்பா. எப்படி போகுது படிப்பு? எந்த பள்ளிக்கூடம்? என்னம்மா வர போகிறீங்க எதிர்காலத்தில்? இன்ஜினியரை. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு வீடு கட்டி தருவணுமே. அவரும் அப்படி தான் சொன்னார். சரி தம்பி, வடிவா படிக்கணுமே. இந்த கோயிலை சுற்றி நிறைய ஆலமரங்கள் நிற்கிது. இந்த பக்கம் பாருங்க, இதில் அரச மரம் நிற்கிது, இதில் இன்னொரு மரம் நிற்கிது. ஆனால் ஆலமரம் கூடவா இருக்குது. அம்மா உன் பேரை சொல்ல ஆசையாக இருக்குது பாருங்க. கோயிலின் முன்பகுதி இது.
கோட்டைக்காடு மல்லாகம். இதில் பாருங்க மஞ்சள் வண்ணாத்தாடி புடி, ஏதாவது புடி போடுறதுக்காக. ஐயா பிடிக்கா? சரி சரி. ஐயா விளக்குமாறு செய்கிறதுக்காக தடி எடுத்துக்கொண்டு போகிறார். ரெண்டு கதைக்கெல்லாம் ஆனால் ஐயாவை மினக்கெடுத்துறது சரியில்லை தானே. அதனால தான் நாங்கள் ஐயாவை நிற்க வச்சு கதைக்கல. இதுவே பின்னுக்கு பேரம் இல்லையேண்டா கதைச்சிருக்கலாம். பேரத்தோட போகிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குது. இதில் ஒரு கோயில் மணியோசை. இப்போ நாங்கள் சுன்னாகம் என்ற பகுதிக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் இங்கே வரைக்கும் வர தேவையில்லை, ஆனால் திரும்பி தான் போகணும். இதில் வார வேலைப்பக்க வீதியால் போனால் மல்லாகத்துக்குள்ளே திரும்பவும் போகலாம். அதனால தான் இந்த பகுதிக்கு வந்தாங்க. இது சுன்னாகம் என்ற பகுதிக்குள்ளே வருது. இது மயிலணி வித்தியாசம் சுன்னாகம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. மல்லாகம் என்ற கிராமத்தை நான் ஒரு குட்டி கிராமம் என்று தான் யோசித்தது. ஆனால் அது ஒரு பெரிய கிராமம். நான் யோசித்தது மல்லாகம் சந்தி பகுதி அண்டி இருக்கிற ஒரு சின்ன இடம்தான் மல்லாகம் என்று. ஆனால் மிகப்பெரிய கிராமம் இது. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் வந்து இருக்கோம். இதில் இருக்கிறது சுன்னாகம். இதெல்லாம் சுன்னாகத்து உள்ளே வருது. இதில் இடப்பக்கம் பாருங்கோ நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. இதெல்லாம் மல்லாகத்துக்குள்ளே தான் வரும். இப்போ நாங்கள் மல்லாகத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்படி நேராக போனால் மல்லாகம் சந்திக்கு போகலாம். அங்கே நாங்கள் போகையில் இடப்பக்கம் போக போகிறோம். இதில் இருக்கிறது மல்லாகம் விசாலாட்சி வித்தியாசாலை. இந்த வீதியால் போவோம். இதில் எல்லாம் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. நாங்கள் இதால் போய் மல்லாகம் சந்திக்கு போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு இந்த பக்கம் ஒரு சைவ கோயில் இருக்குது. இது ஒரு அம்மன் கோயில். நல்ல வடிவாக இருக்குது கோயில். குளம். அண்ணா இது என்ன கோயில்? இது நீலியம்பனை பிள்ளையார் கோயில். நாங்கள் இப்படி இந்த பக்கமாக போவோம். இது மல்லாகத்துக்குள்ளேயா வருமாண்ணா? சரி, இது மல்லாகத்துக்குள்ளே தானே வரும். நிறைய ஆலமரங்கள் இருக்குது மல்லாகத்தில். வைரவர் கோயில். ஐயா எந்த இடம் நீங்கள்? இது எந்த இடம்? இது மல்லாகம். உங்களோட பிறந்த இடம்? அளவட்டி. மல்லாகத்துக்கு வந்து எவ்வளோ காலம்? 40 வருஷம். எப்படி இருக்குது மல்லாகம் இடம்? நல்ல இடமா? நாங்கள் பாதியை வெட்டி கொண்டு போங்கிற ஊரோட கொண்டு ஒட்ட போகிறோம். கிராமம் வடிவாக இருந்தா அதில் எங்களுக்கு பொறாமை வரும். இப்போ வரும் தானே? பொறாமைன்றது எல்லாருக்கும் இருக்குது தானே ஐயா? எங்கே போகிறீங்க? வெயிலா? ஒரு கிராமம் வடிவாக இருந்தா, இப்போ நான் வடிவாக இருக்கிறதால சிலது உங்களுக்கு என்ன பார்க்க பொறாமையாக இருக்கும். இருக்குது எனக்கு கொஞ்சம் பொறாமை. சாதுவா வடிவாக இருக்குதுண்ணா பொறாமையாக இருக்கேன் என்ன பார்க்க. நான் வடிவாக இருக்கணும்னு பொறாமப்பட இல்லையா நீங்கள்? நாங்கள் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்க அங்கே அந்த கிராமம் வடிவாக இருந்தா எங்களுக்கு அந்த கிராமத்தின் மீது பொறாமை வரும். சரியா? பொறாமை வந்தால் என்ன செய்வோம்னா அந்த கிராமத்தை பாதியை வெட்டி கொண்டு போய் எங்கண்ட ஊரோட ஒட்டுவோம். அப்படி ஒட்ட போகிறோம் உங்கண்ட ஊர். பெட்டட்டா கத்தியை தாரீங்களா? பாதையை அப்படியே வெட்டி
கொண்டு போவோம். சும்மா ஐயா நாங்கள் என்னென்னா ஒரு யூடியூப் சேனல். நீங்கள் என்ன பயப்படுறீங்களே? கத்தி வச்சுக்கொண்டு என்ன பார்த்து பயப்பட்டு கொண்டு நிற்கிறீங்க? ஒரு ஐயா ஒரு மகன் நிற்கிறேன் பக்கத்தை, ஒரு யோசனையும் இல்லை. நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு இடமும் இந்த டிவி பார்க்குறீங்களா, அதில் இப்படி எடுத்து போடுவோம் தெரியுமா? அதுக்கு தான் வந்து நாங்கள் உங்களை கிராமத்தை பற்றி அறிஞ்சு கொள்றது. இப்போ உங்களோட சொந்த இடம் அளவட்டி, இங்கே வந்து எவ்வளோ காலம் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வேலை செய்கிறேன். சரி, எவ்வளோ காலம் அங்கே வேலை செய்ய நீங்கள்? 28 வருஷம். 28 வருஷம். சரி சரி, தற்காலிகமாக செய்தீங்களா? அது அரசாங்கம் உறுதி அளிக்கல உங்களுக்கு வேலைக்கு. என்ன காரணம்? நீங்கள் முயற்சி செய்து பார்த்துருக்கலாம். முயற்சி செய்தால் அவங்க எடுக்க மாட்டேன். என்னதுக்கு 28 வருஷம் வேலை செய்திருக்கிறீங்களே ஐயா? ஆர்டர் இல்லையா? வகுப்பே நானே மூட்டி அடிக்கிறேன். அதுக்கு கார்டர் இல்லையா? சரி சரி. வணக்கம். அப்போ உங்களோட ஊரா இது? அப்போ பார்த்துட்டு போகணும்னு வந்து நான் ஊர் பார்க்குறது உங்களை தான் போய் வந்தேன். வயல்கரை இடத்துல இருக்கு. வயல் இருக்கா? ஐயா என்ன கண்டு பயப்படுற சொல்லுங்க, தெரிஞ்சபடியும் தான். ஐயா நான் பக்கத்தை வேற கத்தியோடு நிற்கிறேன், நான் தூரம் போகிறேன். பயந்து போனீங்கள் இல்லை முதல்ல யாருன்னு தெரியாது. என்ன கொஞ்சம் சந்தேகம் வந்தது தானே இவங்க இதை பறிச்சு கொண்டு போடுவாங்களோன்னு. சரி அண்ணா, சரி சரி ஐயா, நான் இந்த பைக்கை கொண்டு போகிறேன், நீங்கள் அதை வச்சுருங்க. அதை நீங்கள் இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்ல வடிவாக ஜீன்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு சும்மா எல்லாம் வெளிக்கிட்டு அதில் இருந்து ஒரு ஓட்டம் ஓடினீங்கண்டா சும்மா கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்துட்டு போக சட்டப்படி இருக்கும். அப்போ இதை கொண்டு போகிறேன் நான். இதே காணுமா? ஒரு அளவான வேகத்தில் போனாலே சரியானு. சரி ஐயா, நன்றி. மினக்கட்டு கதைச்சதுக்கு நன்றி. இந்த மாடு அந்த இதுல விட்டு கொண்டு போட்டாங்க. அங்க ரஜி காட்டியிருந்தா அப்புறம் நீங்க போய் பிடிச்சிட்டீங்களா? அப்புறம் நான் தேடி கொண்டு போனா அப்புறம் கத்துந்தாங்க உங்களுக்கு படுது. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி கொண்டது. அப்போ இப்போ இது தப்பி வந்திருக்க மாடா? அன்னைக்கு இடத்துல வச்சு யார் அதை பிடிச்சி கொண்டு போனது? மஞ்சள் போடுறது. அது எப்படி மனம் பெறுது என்ன? வந்து கதைச்சு பார்க்கலாம். நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை, நான் வந்து கதைச்சு பார்த்துட்டு கொடுக்குறவங்கள்ட்ட வேண்டின்னு போகலாம் தானே. சரி அண்ணா, சரி சரி சரி. இப்போ நாங்கள் இதால் கொஞ்சம் தூரம் போனால் வயல் இருக்குதான். இந்த வயல் அடிக்கு ஒருக்கா போய் வருவோம். சரியா? நாங்கள் அப்போது இந்த கோயிலடிக்கு வந்து போனாங்களா, நான் இன்னைக்கு இருக்கிற வயல் பகுதிக்கு போகலை. அதால் ஒருக்கா வயல் பகுதிக்கு போய் வருவோம்னு வந்த நாங்கள். பார்த்தீங்களா, இந்த பக்கம் தோட்டங்களும் வயலும் இருக்குது. வீதியினுடைய இடப்பக்கம் பாருங்க தோட்டங்கள், அதே மாதிரி வெலை பக்கமுமே தோட்டம் தான். சரி நண்பர்களே, இப்போ நாங்கள் திருப்ப போகிறோம். இந்த பக்கம் தோட்ட வழி. இப்படியே கிணறு தூரம் போகலாம். நாங்கள் போகாமல் திரும்ப போகிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக தோட்டம் தான் இது. மெல்லாகமை இடம். இங்கே என்னென்ன பயிர்கள் கூட செய்கிறது? கூடுதலாக இந்த கிராமத்துக்குரிய பயிர்னா இது செய்யும். எல்லாம் செய்கிறதா? ஆரம்ப காலத்தில் சரி. இந்த ஐயா வடிக்கு வந்து திரும்ப போய் வயல் காட்டி கொண்டு வரோம். சரி ஐயா, சரி ஐயா. சாதுவா பயந்துட்டார், இது யாருன்னு தெரியாமல் இருக்குண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் நேரம் விலங்க வச்சு கதைச்சினாங்க. இந்த பகுதியில் இந்த கொடி நிறைய இருக்குது. வேலியில் படர்ந்துருக்க வடிவாக இருக்குது பார்க்க. அந்த தகரமே தெரியாமல் முழுமையாக படர்ந்துருந்தால் இப்படி இருக்குமென்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இடப்பக்கம் போனால் நாங்கள் அளவட்டி வீதிக்கு போகலாம். முதல் தங்கச்சிக்கு பழக்கிறார். தங்கச்சிக்கு மிதி வண்டி பழக்கி கொண்டு போகிறார்.
யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதிக்கு வந்துட்டோம். இடப்பக்கம் போய் வருவோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. புதிய புதிய வித்தியாசமான கடை தொகுதிகள். இதில் ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில். ஐயா, என்ன இடம், என்ன இடம், எந்த ஊர், என்ன பேர் சொல்லுங்கோ. சரி ஐயா, சென்று வாரோம். மல்லாகம் மகா வித்தியாலயம். ஒரு குட்டி நகரப்பகுதி. இந்த இடமெல்லாம் முதலே உங்களுக்கு காட்டினாங்க. இப்படி நேராக போனால் காணொலி ஆரம்பிச்சுறது போகலாம். இடப்பக்கம் ஏற்கனவே போய் வந்தாங்க. வலப்பக்கம் அங்கேருந்து வந்தனாங்க. இருந்தாலும் இடையில் தான் வந்து இணைஞ்சினாங்க. இப்போ போகும்போது இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. கடை வாடகைக்கு விடப்படும். யாராவது வேணும்னா தொடர்பு கொள்ளும். இந்த வீதியால் நேர போனால் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போகலாம். நாங்கள் அங்கே இருந்து வந்து இந்த குறுக்கு வீதியால் போய் சுற்றி கொண்டு வந்தாங்க. இப்போ வாகனம் வருதாடா. இப்போ வெலைப்பக்கம் போக போகிறோம். அதில் வெலைப்பக்கம் போவோம். இந்த வீதியின் இடப்பக்கம் இருக்கிற காணியை பாருங்க. நல்ல சோலையாக இருக்குது. அதுக்குள்ளே வீடும் இருக்குது. இவ்வளவு மரங்கள் உண்டு பாருங்க. வேப்ப மரம், மாமரம், இடைக்கடை, பனை மரம். நல்ல சோலையாக இருக்குங்க. அப்போது இந்த கோயில் உங்களுக்கு காட்டின ஞாபகம் இருக்கா? கால இடப்பக்கம் போகும். இப்படியே போனால் நாங்கள் காணொலியை ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம். இப்போ இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். அப்படியே வாங்கோ. இந்த இடத்துலேருந்து எங்களுடைய காணொலியை ஆரம்பித்து இப்படி போய் இதுக்குள்ளால் வந்து இப்படி வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி எல்லாம் சுற்றி பிறகு இதால் வந்து பிறகு திரும்ப இங்கே வந்து இதுக்குள்ளால் வந்து இப்படி போய் இதுக்குள்ளே போய் திரும்ப இதால் வந்து இந்த இடத்த வந்து நிற்கிறேன். இன்றைய நாளில் மல்லாகம் வடக்கு, மல்லாகம் மத்திய பகுதிகளை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் நாங்கள் ஏற்கனவே நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறோம். அந்த கிராமங்களோடு ஒப்பிடும்போது இங்கே கோயில்கள் குறைவாக இருக்குது. அதுக்காக இல்லையண்டு இல்லை, ஓரளவான கோயில்கள் இருக்குது. ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக நிறைய பேரோட கதைக்க முயற்சி செய்த நேரம் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மல்லாகத்துக்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள். மல்லாகத்துக்கென்று பூர்வீகமானவர்களும் இருக்கிறார்கள். அதை விட பலர் வெளி இடங்களில் இருந்து இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெண்டா இப்போ ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டால் தெல்லிப்பளை, கங்காலி எல்லாம் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. அதனால் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பலாலி, காங்கேசந்துறை போன்ற பகுதிகளை சேர்ந்தவர்களும் இந்த மல்லாகம் என்ற கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இந்த கிராமம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். வெயில் கணுக்கு குத்தி கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம்.